1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தை தான் போட வேண்டும். போட இயலாது என்று சொல்லப்பட அப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது இந்த வசனத்தை. ஏனால் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு என்று இயேசு கிறிஸ்துவை ஓமானத்தை சொன்னார். அதனாலே மணலின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம், கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு வசனத்தின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரம். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு அது வசனத்தின் மீது போடப்படாத அஸ்திபாரம். யோபு 4:19 இலக்கிய நயத்தோடு ஓமானத்தோடு அஸ்திபாரத்தை குறித்து யோபு சொல்கிறான். யோபு 4:19 புழுதியில் அஸ்திபாரம் போட்டு மண் வீடுகளில் வாசம் பண்ணி பொட்டுப்பூச்சியால் அரிக்கப்படுகிறவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைப்பது எப்படி? புழுதியில் அஸ்திபாரம் போட்டு அவன் மனிதனுடைய சரீரத்தை பற்றி அந்த இடத்துல சொல்கிறான். ஆனாலும் புழுதியில் அஸ்திபாரம் போடுவது அதான் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு தான். மணல் கூட கொஞ்சம் உறுதியாக இருக்கும், ஓரளவுக்கு மழை வர்ற வரைக்கும் அது உறுதியாக இருக்கும். புழுதி அது இன்னும் பலவீனமானது. அது மழை புயல் காற்று வர்ற வரை கூட நிற்காது புழுதி. வேற சிலர் பணத்தின் மீது தங்கள் வாழ்க்கையை கட்டுகிறார்கள், பணத்தை தங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக கொள்கிறார்கள். சிலர் படிப்பை தங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக கொள்கிறார்கள். சிலர் கலையை, சிலர் மனிதர்களை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை தங்கள் வாழ்வின் அஸ்திபாரமாக கொள்கிறார்கள். ஆனால் அஸ்திபாரம் கிறிஸ்து, அதன் மீது நாம் கட்டலாம். நம்முடைய வாழ்வினுடைய அஸ்திபாரம் கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். இப்பொழுது வந்திருக்கிற புதிய போப், கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய தலைவர் புதிய போப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீட்பர், மரியாள் இணை மீட்பர், கோ ரிடீமர் என்று அழைக்கப்படக்கூடாது. அது சரியல்ல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மத்தியஸ்தர், மரியாளை இணை மத்தியஸ்தர் என்று அழைப்பது கூடாது, அது சரியல்ல. கோ மீடியேட்டர். இதற்கு முன்னால் இருக்கிற சில போப்புகளும் அதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு பகிரங்கமாய் பட்டவர்த்தனமாய் தெரிவிக்கவில்லை. கத்தோலிக்க மார்க்கத்தினுடைய சில குழுக்கள் நடத்தின சில கூட்டங்களிலே அதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மீட்பர், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மத்தியஸ்தர், மரியாள் இணை மத்தியஸ்தர் இணை மீட்பர் என்பது சரியல்ல. முன்னொரு காலத்தில் இருந்த போப்பு தான் அதை சொன்னார், அவர் அறிவித்தார். மரியாள் இயேசு கிறிஸ்து மட்டும் மீட்பர் இல்லை, மரியாள் இணை மீட்பர். இயேசு கிறிஸ்து மட்டும் மத்தியஸ்தர் அல்ல, மரியாளும் மத்தியஸ்தர்னு அறிவித்து இந்த பிரச்சனையை உண்டாக்குனதே முன்னொரு காலத்தில் இருந்த ஒரு போப்பு தான். நான் இப்போ இருக்கிறவர் அவர் அமெரிக்காக்காரர், அதனால் இப்படி சொல்லிட்டாருன்னு ஒரு விமர்சனம். கத்தோலிக்க மார்க்கத்துக்குள்ளேயே ஒரு சலசலப்பு, ஒரு விமர்சனங்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அதிகாரப்பூர்வமான விளக்கம் என்னவென்றால் அது அப்படி அழைத்தது தவறு. அதுவும் எதற்காக அதை திருத்தி கொண்டார்கள் என்றால், கத்தோலிக்க அல்லாத கிறிஸ்தவர்களை மறுபடியும் கத்தோலிக்க மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக. மரியாள் இணை மீட்பர், மரியாள் இணை மத்தியஸ்தர் என்று சொல்லும்போது கத்தோலிக்க அல்லாத சீர்திருத்த கிறிஸ்தவர்களுக்கு அது ஒரு பெரிய இடரலாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வமான விளக்கம் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வாட்டிகன்லேருந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் சீர்திருத்த சபை மக்களை அரவணைத்துக் கொள்வதற்காக போப்பு இந்த உண்மை ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்ட உண்மை. ஆனால் இதை பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக அறிவித்தது சீர்திருத்த மக்களை அரவணைத்துக் கொள்வதற்காக என்று அங்கிருக்கிற வாட்டிகனில் இருக்கிற ஒரு ஃபாதர் தன்னுடைய வீடியோவிலே சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து மட்டுமே அஸ்திபாரம், அங்கே இணை துணையெல்லாம் கிடையாது, மரியாளும் கிடையாது, வேற புனிதர்களும் கிடையாது, உயிரோடு இருக்கிற ஊழியர்களும் கிடையாது, செத்து போன ஊழியர்களும் கிடையாது. நமக்காக ஜெபிக்கலாம், யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், ஊழியக்காரர்கள் நமக்காக ஜெபிக்கலாம், தேவ பிள்ளைகள் நமக்காக ஜெபிக்கலாம், அது நல்லது. ஆனால் அவர்கள் மத்தியஸ்தர்கள் ஆகிவிட முடியாது. ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தை நாம் அஸ்திபாரமாய் கொள்ளக்கூடாது. அவர்கள் ஜெபம் நமக்கு ஒரு சைட் சப்போர்ட், அவ்வளோதான். நாம் ஜெபிக்கணும். கிறிஸ்து மட்டுமே மீட்பர், அவர் மட்டுமே சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து நமக்கு மீட்பை சம்பாதித்து கொடுத்தார். கத்தோலிக்க மார்க்கமே அதிகாரப்பூர்வமாக அந்த முடிவுக்கு வந்து அதை அறிவித்து விட்டது.
அதனால் நம்முடைய வாழ்வில் வேறு எதுவும் அஸ்திவாரமாக இருந்து விடக்கூடாது. அதை நல்ல இசை கலைஞர்களாக இருந்து அதன் பிறகு சினிமா உலகத்துக்கு போய்விட்டவர்களை பற்றி நான் யோசிப்பது உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆவிக்குரிய தம்பி, என்னுடைய நண்பர் ஒருவருக்கு தான் அவர் உதவியாளராக இருந்தார். அவர் பல முறை என் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று என்னிடத்துல ஜெபித்திருக்கிறார். நல்ல ஒரு தம்பி. ஆனால் இப்போ சினிமா இசை அமைப்பாளராக மாறிவிட்டார். அவரை சுவிசேஷகராக என்னுடைய நண்பர் தான் அவரை அருட்பொழிவு செய்தார். அவருக்கு ஊழிய அழைப்பு இருக்கிறது என்று நான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன். எந்த பகுதி, எந்த ஊர், எந்த மாநிலம் என்றால்தான் அவருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். திடீரென்று ஒரு நாள் பார்க்கிறேன், அவர் சினிமாவிலே இசையமைப்பாளராக அவர் அங்கே போய் சேர்ந்து விட்டார், சினிமாவுக்கு இசையமைத்து விட்டார் என்கிற செய்திகளை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். மிக பிரபலமான ஒரு ஆராதனை நடத்தினர், ஒரு பாடகர், என்னுடைய தம்பி, என்னுடைய ஆவிக்குரிய மகன், ஒரு தம்பி என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டார். அங்கிள், ஏன் இவ்வளவு ஆண்டவரை ஆராதித்து பாடிவிட்டு, ஆண்டவரை இசையால் ஆராதித்து விட்டு அவங்க இந்த மாதிரி உலக பிரகாரமாக போயிடுறாங்க? ஏன்னா சினிமாவுக்கு போனால் சில நேரங்களில் விக்கிரகங்களை புகழ்ந்து பாடுகிற பாடல்களையும் இசையமைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆபாசமான இரட்டை அர்த்தமுள்ள பாடல்களையும் சில நேரங்களில் இசையமைக்க வேண்டி இருக்கிறது. அந்த பிரச்சனை அங்கே இருக்குது. அதனால் இப்போ அதை அவர்கள் மேற்கொண்டு விட்டால் கூட நாம் அப்போ கூட அவங்க ஒரு ஊழியக்காரன் அங்கே அப்படி போவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே இருக்கிறார் ஒருத்தர், சினிமா இசையில் இருக்கிறாரு, அவர் ரட்சிக்கப்பட்டுட்டார், நான் தொடர்ந்து அங்கேயே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ கூட இந்த விக்கிரக ஆராதனைக்கு இசையமைக்காமல், ஆபாசங்களுக்கு இசையமைக்காமல் இருந்தால் ஓகே, அவர் அதிலிருந்து அங்கே சாட்சியாக இருந்து அங்கே இருக்கிறவங்கள ஆண்டவர்களை கொண்டு வரட்டும், நம்ம விட்டுறலாம். அப்போ நான் என்ன பதில் சொன்னேன் அந்த தம்பிக்கு, இந்த பிரபலமான ஆராதனை நடத்தினருக்கு? தம்பி, கிறிஸ்து தான் எனக்கு முக்கியம், கிறிஸ்துவுக்காக தான் இந்த இசையை நான் வாசிக்கிறேன்றவன் விழுந்து போக மாட்டான், தடமாறி போக மாட்டான். எனக்கு இசை தான் முக்கியம், எனக்கு இசையை நான் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு, இங்கே இருந்தால் இசையை கற்றுக்கொள்ள, இசையை வாசிக்க வாய்ப்பு கிடைக்குது, அதனால தான் நான் ஊழியத்தில் இருக்கேன், சபையில் இருக்கிறேன்றவன், ஊழியத்துக்கு கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவன் இசைக்கு 2வது இடம் தான் கொடுப்பான், தடம் மாற மாட்டான். இசைக்கு முதலிடம் கொடுக்கிறவன் நிச்சயமாய் தடம் புரண்டு போவான் என்று சொன்னேன். ஏன்னா அவர்களெல்லாம் இசையை அஸ்திபாரமாக கொண்டவர்கள், கர்த்தரை அஸ்திபாரமாக கொண்டவர்கள், அவர்கள் தடம் புரள மாட்டார்கள். கர்த்தருக்காகத்தான இசையை தவிர இசைக்காக கர்த்தர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ அஸ்திபாரமாக நாம் வைத்திருந்தால் அதுதான் சரியான அஸ்திபாரம். மற்றதெல்லாம் அதுக்கு மேலே தான் கட்டப்படணும். மேலே இருக்க வேண்டியதை தூக்கி கீழே வச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை ஆட்டம் காணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நம்முடைய அஸ்திபாரத்தை சோதித்து பார்ப்போம், நம்முடைய அஸ்திபாரத்தை சீர்படுத்துவோம். ஆமென்.